இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you Jesus. Thank you Jesus. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே, இரத்தத்தால் எங்களை தூய்மையாக்கும், எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. ஹalleluya. Open the heavens, Lord. Send your mighty fire of the living one fall upon each and every one of us. எல்லாரும் ஆவியானவரும் நெருப்பும் விழுந்து அனைத்து கட்டுகளும் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. கண்களும் காதுகளும் திறக்கப்படட்டும். வார்த்தைக்கு ஏற்றபடியாக நடக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. புரிந்துதல் ஞானத்தை பொழிந்தருளும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you Jesus. Thank you Jesus. Hallelujah. Praise the Lord. இயேசுவே நன்றி. Hallelujah. இன்னைக்கு 1 அரசர்கள் 3வது அதிகாரத்துல இருக்கிறோம். இங்க நம்ம இதை முழுமையாக தியானிப்பதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இங்க பார்க்கலாம். இங்க எங்கேயும் கேட்கப்படாத ஒரு கேள்வி சாலமன் கிட்ட கேட்கப்படுகின்றது. எங்கேயும் ஒரு கேட்கப்படாத ஒரு கேள்வி. நீ என்ன வேணும்னு கேளு, என்ன வேணும்னு கேளு அப்படின்ட்டு இங்க பிபிலியத்துல நம்ம பார்க்கிறோம். 1 அரசர்கள் 3வது அதிகாரத்துல 5வது வசனம் ஆண்டவர் ஒரு கனவுல சாலமன்ட்ட பேசுறாரு. வாசிக்கிறீங்களா? அன்றிரவு கிபியோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவு தோன்றினார். உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார். ஆமீன். ஆமீன். இதுதான் நம்ம இன்னைக்கு முக்கியமா தியானிக்க போற விஷயம். இந்த கேள்வி உங்களுக்கு கேட்கப்பட்டதுன்னா நீங்க என்ன யோசிப்பீங்க? எதை கேட்பீங்க? உங்களுக்கு இந்த கேள்வி கேட்கப்பட்டது அப்படின்னு சொன்னா என்ன கேட்பீங்க? சிந்தித்து பாருங்க. என்ன கேட்போம் அப்படின்ட்டு. இந்த கேள்வி வேற எங்கேயாவது பிபிலியத்துல இந்த கேள்வியை கேட்டிருப்பேன் பார்த்திருக்கீங்களா? இதே கேள்வி பிபிலியத்துல வேற எங்கேயாவது நீங்க இந்த கேள்வி கேட்டு பார்த்திருக்கீங்களா? என்ன நினைக்கிறீங்க? உங்க அபிப்பிராயம் என்ன? இந்த 2 கேள்விக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க, பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்டா நீங்க என்ன ஆண்டவர்கிட்ட கேட்பீங்க? இப்போ பல என்ன சொல்லலாம், மூவியில கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க. இந்த அலாதீன் உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்றது கேளு அப்படின்ற மாதிரி. இங்க ஒரு விஷயம்தான் கேட்கிறாரு ஆண்டவர். உங்ககிட்ட கேட்டா என்ன கேட்பீங்க? இது பிபிலியத்துல வேற எங்கேயாவது நீங்க பார்த்திருக்கீங்களா? இந்த 2 கேள்வியை பத்தி நம்ம சிந்தித்தாதான் அடுத்த வருகின்ற விஷயங்கள் உங்களுக்கு ஆழமாக தெளிவாக புரியும். அதனாலதான் இந்த கேள்விகள் 2 கேள்விகள் கேட்கிறேன். என்ன நினைக்கிறீங்க? பிபிலியத்துல வேற எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் வாசித்திருக்கீங்களா? இதுக்கு ஒப்பான வேற ஏதாவது ஒரு விதமான ஒரு விஷயங்கள் வாசித்திருக்கீங்களா? யோவான் நற்செய்தி 14வது அதிகாரத்துல 12வது வசனத்துல இருந்து 14வது வசனம் வரைக்கும் நம்ம தியானிப்போம். அதுல வாசிங்க. நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் ஆமென். ஆமென். என் பெயரால் நீங்க கேட்பது எல்லாம் நான் செய்வேன். அதுக்கு என்ன இவங்க செய்யணும்? நம்பிக்கை வைக்கணும். ஆனா நம்ம நம்பிக்கை அப்படின்ற ஒரு வார்த்தையை வாசிக்கும் போது பல நேரத்துல நம்ம முழுமையாக நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. நம்ம நார்மலா தமிழ்ல நம்பிக்கையோட அர்த்தம் என்னன்னா, நம்ம விசுவசிச்சா மட்டும் போதும். அது ஒரு தவறான ஒரு சிந்தனை. பிபிலியத்துல நம்பிக்கைனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவான் நற்செய்தியில 3வது அதிகாரத்துல 31வது வசனம், 31 இல்ல, யோவான் நற்செய்தி 3வது அதிகாரத்துல 36வது வசனம். அதுல பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் இயேசுவாண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்களோ அது ஒரு அடையாளம் இருக்கு. அந்த அடையாளமும் இருக்கணும். அவர்களுக்கு கீழ்ப்படியணும். யோவான் நற்செய்தி 3வது அதிகாரத்துல 36வது வசனம் வாசிக்கிறீங்களா? மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர், நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார். மாறாக கடவுள் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும். ஆமென். ஆமென். ஆனா இங்கிலீஷ்ல இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா போட்டிருக்கும். நம்பிக்கை கொள்ளாதோர் அப்படின்னு போட மாட்டாங்க, கீழ்ப்படியாதோர் அப்படின்னு போட்டிருக்கும். யாரெல்லாம்
அவங்க வந்து ஒபே பண்ணல, கீழ்ப்படியாதோர் இந்த வாழ்வை பார்க்க மாட்டாங்க. இந்த நம்பிக்கையும் கீழ்ப்படிவதும் ரெண்டும் ஒன்றாக போகணும். ஆண்டவர் சொல்றதை நம்ம கேட்கணும். அப்போ இந்த 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 விஷயத்தை கேட்ட உடனே சீடர்கள் என்ன செய்யறாங்க? சீடர்கள் என்ன கேட்கறாங்க? அதுக்கு முன்னாடியே வந்து அவங்க ஒரு விஷயம் கேட்கறாங்க. ஆக்சுவலா 14வது அதிகாரத்திலே 8வது வசனத்துல பிலிப்பு கேட்கறானுங்க, எங்களுக்கு அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு வந்து கேட்கறாங்க. எங்களுக்கு அப்பாவை 14வது அதிகாரத்துல விண்ணக தந்தை எங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு வேண்டுதலை வைக்கிறாங்க அவங்க. இதுல நிறைய ஆழமான விஷயங்கள், முக்கியமான விஷயங்களை கத்துக்குவோம். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரத்துல 9வது வசனம் வாசிக்கிறீங்களா? அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பதாகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? ஆமென். ஆமென். சோ பிலிப்பும் வந்து கேட்கிற ஒரு கேள்வி இதுதான், எங்களுக்கு அப்பாவை பார்க்கணும் அப்படின்ட்டு. நம்ம ஜெபங்கள் வந்து நம்ம என்ன கேட்கிறோம், ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கிறோம், இந்த கேள் அப்படின்னு சொல்லி 8 வாட்டி இந்த வசனத்துல நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா 1 அரசர்கள் 3வது அதிகாரத்துல 8 வாட்டி பார்க்கலாம். நம்ம எதை கேட்கிறோமோ, எதை ஆசைப்படுறோமோ, அது வந்து அதோட வெளிப்பாடு. அது நம்ம எதை விரும்புறோமோ, நம்ம கேட்கறத வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் எதை விரும்புறோம் அப்படின்றது. நம்ம வாழ்க்கையின் அழைத்துதலையும், நம்ம எதை அழைத்துதலாக வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. சாலமன் வந்து ஒரு வீரராக இருந்திருந்தார் அப்படின்னு சொன்னா அவரோட எதிரிகளுக்கு எதிராக ஒரு வெற்றியை கேட்டிருப்பார். ஆனா அவர் வந்து ஒரு வழிகாட்டி, ஒரு தலைவராக அவர் பார்த்தார். அதனால ஞானம் அவர் கேட்கிறார். இந்த ஆண்டவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அவர் திருவுளத்துக்கு ஏற்றபடியான ஒரு கேள்வியை கேட்கிறார். எனக்கு ஞானம் வேணும் இந்த மக்களை வழி நடத்துவதற்கு. அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேலைக்கு அந்த ஞானம் தேவை அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். தாவீதுக்கு அப்புறம் வருகின்ற அரசர் அவர். இஸ்ரேலோட மிகப்பெரிய ஒரு அரசர் அப்படின்றது தாவீது. ஏன்னா எப்பவுமே வந்து இந்த மக்கள் ஒப்பிட்டு பார்க்க போறது யாரை வைத்து? தாவீதை வச்சுதான் வந்து சோலமனை ஒப்பிட்டு பார்க்க போறாங்க. இந்த மக்கள்னா இப்போ 20-22 வயசு தான், 22-24 வயசு தான் இருக்கும். சின்ன பையன் அவர் வந்து இந்த தாவீதை ஒப்பிட்டு தான் அவங்க பார்ப்பாங்க. தாவீதோட ஜெபம் எப்படி இருந்ததுன்னு பாருங்க. எந்த விதத்துல அவர் ஜெபிக்கின்றார்? உண்மையான தாழ்ச்சியோட 6வது வசனத்திலிருந்து 1 அரசர்கள் 3வது அதிகாரத்துல 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தாழ்ச்சியோட ஜெபிக்கின்றார். உங்க வேலையாளன் அப்படின்ற ஒரு விதத்துல அவர் ஜெபிக்கின்றார். 3 வாட்டி அவர் வேலையாளன் அப்படின்னு சொல்லி, உங்க பணியாளன் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கின்றார். அதுக்கப்புறம் முதல்ல அவர் என்ன செய்யறாரு? இது வரைக்கும் நடந்த அனைத்து விஷயங்களையும் அவர் சிந்திக்கின்றார். எப்படி ஆண்டவர் வந்து விசுவாசமா இருந்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லி நன்றி சொல்றாரு. நன்றி சொல்றார். ஒரு ஜெபம் கேட்கப்படணும்னா என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் அந்த ஜெபத்துல அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு சீர்தூக்கி பார்ப்போம். இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். விபிலியத்துல பல இடத்துல இந்த மாதிரி செஞ்சது கிடையாது. ஆண்டவர் இந்த மாதிரி செய்வது கிடையாது. நீ எதை வேணாலும் கேளு, நான் தரேன் அப்படின்னு சொன்னது கிடையாது. அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு சூழ்நிலை. இதை நம்ம நல்லா ஆழமா ஆராய்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அது எப்படி அவர் ஜெபிக்கின்றார் அப்படின்னு நம்ம தெளிவா நம்ம தியானிக்க வேண்டி இருக்கின்றது. 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறீங்களா? அதற்கு சாலமோன், உம் அடியாராகி என் தந்தை தாவீது உமது பார்வையில் உண்மையுடனும் நீதியுடனும் நேரிய உள்ளத்துடன் நடந்து கொண்டார். அதனால் நீர் அவருக்கு பேரன்பு காட்டினீர். அந்த பேரன்பை அவருக்கு என்றும் காட்டி வந்து இன்று அவரது அரியணையில் வீற்றிருக்கும் மகனை அவருக்கு தந்தீர். என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கி உள்ளேன். நான் செய்வதறியாத சிறு பிள்ளை. இதோ உமக்கென நீர் தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கிறேன். அவர்கள் எண்ணி கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர். எனவே மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும். இல்லாவிடில் உமக்குரிய இம்மாபெரும் மக்கள் இனத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். ஆமென். ஆமென். என்னென்ன விஷயங்கள் செய்திருக்கின்றார் அப்படின்னு நம்ம சீர்தூக்கி பார்ப்போம்.
என்னென்ன விஷயங்கள் அவர் எப்படி எப்படி ஜெபிச்சிருக்கிறார் அப்படின்னு. ஆண்டவரோட நன்மையை வந்து அவர் எப்படி அவரோட அப்பாவை வந்து அவர் உதவி செய்தார் அப்படின்றத அவர் பார்க்குறார். அவர் ஆண்டவருக்கு நன்றி கொடுக்கிறார். பல விதமான பிரச்சனைகள்ல இருந்து தாவீதை மீட்டிருக்கின்றார் அப்படின்றது. அது மட்டும் இல்ல, அவரோட பிள்ளைக்கு அந்த அரியணை கொடுத்திருக்கின்றார் அப்படின்றத ஆண்டவர் வந்து மகிமைப்படுத்துகின்றார். எப்பவுமே ஆண்டவரோட பிரசன்னத்துல வரும்போது ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். பல நேரத்தில் நம்ம ஜெபிக்கும் போது அந்த மாதிரி நம்ம ஜெபிப்பது கிடையாது, அந்த மாதிரி ஜெபிப்பது கிடையாது. அதனாலதான் பிபிலியத்துல ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரத்துல 26வது வசனத்தை எடுத்து பாருங்க. நம்ம எப்படி ஜெபிக்கணும் நமக்கு தெரியாது அப்படின்னு போட்டிருக்கோம். ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி ஜெபிக்கணும் நமக்கு தெரியணும். ஆவியானவர்னாலதான் நமக்கு ஜெபிக்க முடியும், கரெக்டா ஜெபிக்க முடியும். என்ன போய் ஆண்டவர் முன்னாடி சொல்லணும்னு தெரியாது நமக்கு. பல நேரத்துல நம்ம போய் ஆண்டவர் ஏற்றபடியாத விஷயங்கள் சொல்வது கிடையாது. அதனாலதான் நம்ம ஜெபம் கேட்பது கிடையாது, கேட்கப்படுவது கிடையாது. ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரத்துல 26வது வசனம் வாசிக்கிறீங்களா? இவ்வாறு தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். ஆமேன். ஆமேன். என்ன தெரியாது, எதற்காக எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியாது அப்படின்னு வந்து சொல்றாரு. எதற்காக we don't know how to pray, how we ought to pray. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும், ரெண்டு விஷயமும் தெரியாது நமக்கு. நம்ம சரி நினைக்கிறோம் இது ஜெபிச்சா நடக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அது நடக்கல, அப்புறம் ஆண்டவர் மேல கோவப்படணும். ஆனா ஆண்டவரின் திருவுளமா இல்லைன்னா அது நடக்காது. 1 யோவான் 5வது அதிகாரத்துல 14வது வசனத்துல ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, அவர் திருவுளத்துக்கு ஏற்றபடியாக ஜெபிங்க. அப்புறம் வந்து ஏன் சீடர்கள்ட்ட இந்த மாதிரி சொல்றாரு அவரு? அப்ப நம்ம யோசிக்கலாம், ஏன் சீடர்கிட்ட சொல்றாரு? எது வேணா என் நாமத்துல கேளுங்க உங்களுக்கு நடக்கும். ஏன்னா அவருக்கு தெரியும் சீடர்கள் ஆவியானவரால் வழி நடத்தப்பட்டு ஆண்டவர் திருவுளத்துக்கு ஏற்றபடியா மட்டும் அவங்க ஜெபிப்பாங்க அப்படின்றது ஒரு விசுவாசம் இருந்தது அவருக்கு. அதனால அந்த மாதிரி ஜெபிக்க சொல்றாரு. எது வேணா கேளுங்க நடக்கும். அவங்க ஆவியானவர்ல ஆண்டவருக்கு பிடிச்சதான் மட்டும்தான் அவர் ஜெபிப்பாங்க அப்படின்னு வந்து இயேசு ஆண்டவருக்கு ஒரு உறுதி இருந்தது. நமக்கு அது உறுதியாக நம்ம அந்த மாதிரி ஜெபிக்கிறோமா? 1 யோவான் 5வது அதிகாரத்துல 14வது வசனம் வாசிக்கிறீங்களா? 1 யோவான். நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவி சாய்க்கிறார். இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை. ஆமென், ஆமென். சோ அந்த அவரோட திருவுளத்துக்கு ஏற்றபடியாக இருந்தால் அது கேட்கப்படும். இயேசுவாண்டவர் கெத்செமனே தோட்டத்தை வந்து எப்படி ஜெபிக்கிறாரு? ஆண்டவரே இது உங்க திருவுளமாக இருந்தால் இது என் வாழ்க்கையில் நடக்கட்டும். எல்லாமே அப்படிதான் முடிக்கிறாரு அவர். ஜெபமும் அப்படிதான் நம்ம முடிக்கணும். நம்ம அப்படி ஜெபிக்கிறது கிடையாது. எல்லாம் என் திருவுளம் நடக்கட்டும் தான் நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை. ஆண்டவரே உங்க திருவுளம் நடக்கட்டும் என் வாழ்க்கையில. எப்பவுமே எல்லா ஜெபமும் அது வைத்து தான் முடியணும். உண்மையான நம்பிக்கை, ஆண்டவரோட ஞானம் நம்ம ஞானத்தை விட பெரிதான ஞானம் அப்படின்ற ஒரு விசுவாசத்தில் வருகின்ற ஒரு ஜெபம் இது. உண்மையான தாழ்ச்சியில சாலமன் உண்மையான தாழ்ச்சியில ஜெபிக்கின்றார். இதுவரைக்கும் செய்த ஆண்டவரோட நன்மைகள், அவரோட அப்பாவுக்கு செய்த நன்மைகள் எல்லாம் வந்து அவர் அந்த உடன்படிக்கைக்கு அவர் நன்றி செலுத்துகின்றார். அவர் ஏற்றுக்கொள்கின்றார். அவர் ராஜாவா இருப்பது அவருக்கு இருக்கிற ஒரு திறனால கிடையாது. ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுக்கும் போது அவர் பிள்ளையாக நம்ம ஆகணும் அப்படின்னு சொன்னா நமக்கு இருக்கிற திறனால கிடையாது. நம்ம வந்து ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போகும்போது ரெஸ்யூமே எதிர்பார்ப்பாங்க, நமக்கு என்னென்ன தெரியும்னு அவங்க பார்ப்பாங்க. ஆண்டவர் அதெல்லாம் நம்ம பார்க்கறது கிடையாது. நம்மளை தேர்ந்தெடுக்கும் போது, நம்மளை அழைக்கும் போது அதெல்லாம் அவர் பார்ப்பது கிடையாது. ஆனா அவர் வாக்குத்தத்தம் ஏற்றபடியாக தாவீது தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். அவரோட கருணையால இரக்கத்தினால நம்ம தேர்ந்தெடுக்கப்படுகின்றோம். அவர் கிருபையால நம்ம அவரை அணுகி வருகின்றோம். அதுக்கப்புறம் அவரு இந்த காலத்துல, அது கடந்த காலம், இந்த காலத்துல அவர் வந்து ஆண்டவரோட கிருபையை வந்து ஏற்றுக்கொள்கின்றார். அதுக்கப்புறம் அவரோட நான் வந்து சின்ன பையன், நான் வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, எனக்கு வந்து
ஒன்று அரசர்கள் 3வது அதிகாரத்துல 8வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் சொல்றாரு, எப்படி என்ன செய்யணும் ஒண்ணுமே தெரியாதுப்பா அப்படின்ற மாரி. 7வது வசனம் சாரி. 1 அரசர்கள் 3வது அதிகாரத்துல 7வது வசனம் பார்த்தீங்கன்னா, நான் சின்ன குழந்தை, எனக்கு எப்படி போணும், எப்படி வரணும், என்ன ஒரு விஷயமும் தெரியாது அப்படின்ட்டு அவரையே வெறுமைப்படுத்துகின்றார். அது உண்மை. அ உண்மைக்கு ஏற்றபடியா அவர் பேசுறாரு. மக்களை எப்படி வழி நடத்தணும்னு ஒண்ணுமே தெரியாது அப்படின்ட்டு. அவரோட வெறுமையை மட்டும் கிடையாது. 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், இவங்க ஒரு பெரிய ஜனம், எப்படி வழி நடத்தணும்னு எனக்கு தெரியாது. இந்த மக்களோட வலிமையையும் அவரு உயர்த்துறதையும் அவரு கடவுள் இந்த மக்களை உயர்த்துறதையும் அவர் ஏற்றுக்கொள்கின்றார். அவர் அறிக்கையிடுகின்றார். அது வழியாக அவர் என்ன சொல்றாருன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றோம் அழைத்துதலும் இருக்கு அப்படின்றது வந்து அவர் ஏற்றுக்கொள்கின்றார், நினைவு கொள்கின்றார். அதனால அவரு எதற்காக ஜெபிக்கின்றார்? எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும் அப்படின்னு அவர் ஜெபிக்கின்றாரா? இல்ல. அவரோட குறைவுகளை இவர் பார்க்கல. அவர் அரசராக இருக்கலாம், பல குறைவுகள் அவர் வந்து அதெல்லாம் பார்க்கறதுக்கு பதிலாக ஆண்டவரை நேசித்ததனால் 3வது வசனத்துல என்ன போட்டிருக்கு பாருங்க. சாலமன் ஆண்டவரை நேசித்து இருந்தார். அவரை நேசித்ததனால் தான் இந்த மாதிரி ஜெபிக்க முடியுது. பல நேரத்துல ஆண்டவர் மேல அன்புக்கு பதிலாக பல விஷயங்கள் மேல நம்ம அன்பு வைத்ததுனால நம்ம சுயநலமான ஜெபங்கள் நம்ம செய்து கொண்டிருக்கின்றோம். 1 யோவான் 2வது அதிகாரத்துல 15ல இருந்து 17 வரைக்கும் வாசித்து பாருங்க. எப்படி போட்டிருக்கு அப்படின்னு. நம்ம சுயநலமாக ஆவியானவருக்கு ஏற்றபடியாக நம்ம ஜெபிப்பது கிடையாது. கடவுளுக்கு ஏற்றபடியாக ஜெபிப்பது கிடையாது. என்ன ஜெபிக்கணும்ன்றது சரியில்லை. எப்படி ஜெபிக்கணும்னு நம்ம சரியா பண்றது கிடையாது. எதனால அப்படின்னு சொன்னா, சுயநலமாக ஆண்டவர் மேல அன்புல நம்ம ஜெபிக்கல. ஒரு 3வது வசனத்துல ஆண்டவர் மேல அன்பு செய்திருந்தார் அப்படின்னு போட்டிருக்கோம். 1 யோவான் 2வது அதிகாரத்துல 15ல இருந்து 17 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? உலகின் மீதும் அதிலுள்ளவின் மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின்பால் அன்பு இராது. ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல. அவை உலகினிருந்தே வருபவை. உலகம் மறைந்து போகிறது, அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன. ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார். ஆமென். ஆமென். இது மேலலாம் அன்பு இருந்ததுன்னா கடவுள் மேல அன்பு இல்ல, ரொம்ப கம்மி. இதெல்லாம் அந்த தீய நாற்றங்கள்லாம் அவரு அரியணையில ஏறுறதுக்கு போது அந்த தீய நாட்டங்கள்லாம் அவர் மனசுல இல்ல. ஆண்டவர் மட்டும்தான் அவர் மனசுல இருந்தார். ஆண்டவர் மட்டும் நேசிச்சு ஆண்டவருக்கு அவர் செய்த விஷயங்கள் என்னன்னு யோசிச்சு பாருங்க. சாலமன் அரியணையில ஏறினது உடனே வந்து ஆண்டவர் வந்து இந்த காட்சியெல்லாம் கொடுக்கல. எப்போ இந்த காட்சியை கொடுக்கிறார் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. முதல்ல வந்து ஆண்டவரை அன்பு செய்தார். இந்த அன்பின் வெளிப்படுத்துதலால அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பலியை செலுத்துகின்றார். ஒரு பலியை செலுத்துகின்றார். ரொம்ப முக்கியமான ஒரு ஆழமான விஷயங்கள் இதுல இருந்து கத்துக்கலாம் நம்ம. 1 அரசர்கள் 3வது அதிகாரத்துல 3வது வசனம் 4வது வசனம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பலியை செலுத்துகின்றார். 3வது வசனம் மட்டும் வாசிக்கிறீங்களா? ஆண்டவர் மீது சாலமோன் அன்பு கொண்டு தம் தந்தையான தாவீது விதித்த நியமங்களின்படி நடந்து வந்தார். ஆனால் அவரும் தொழுகை மேடுகளில் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார். ஆமென். ஆமென். இதுக்கு முன்னாடி நம்ம யோவான் நற்செய்தி 3வது அதிகாரத்துல 36ல என்ன வாசிச்சோம்? அன்பு நம்ம விசுவசிக்கின்றோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்கு சொல்றதை நம்ம கீழ்ப்படியணும். அதுதான் வந்து சாலமன் செய்யறாரு. அவர் ஆண்டவரை அன்பு செய்தார், அவருக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார் அப்படின்னு போட்டிருக்கா. அதுதான் அன்பின் வெளிப்படுத்துதல். அதுதான் வந்து ஆண்டவர் மேல அன்பின் வெளிப்படுத்துதல். அதுக்கப்புறம் வந்து ஒரு பலியை செலுத்துகின்றார். நம்ம எல்லா ஜபமும் அந்த பலி இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு பலி. ஆண்டவரோட பூசையோட சேர்த்து நம்ம ஜெபிக்கணும். எல்லா ஜெபமும் நம்ம ஆண்டவரே உங்க அற்புதமான பலியை வைத்து நம்ம பலியில போய் நம்ம ஜெபிச்சோம்னா அற்புதம். அதோட செய்து நம்ம ஜெபிக்கணும். நம்ம இந்த ஜெபங்கள்லாம் அதோட நான் சேர்ந்து அர்ப்பணித்து நான் ஜெபிக்கின்றேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதோட சேர்த்து நம்மளும் ஒரு பலியை கொடுக்கணும். நம்ம சரீரத்துல ஒரு பலி, இல்ல நம்ம ஏதாவது ஒரு பொருட்கள்ல ஒரு பலி, நம்ம செய்த வேலைகள்ல ஒரு பலி, ஏதாவது ஒரு பலிகள் இருக்கணும். மற்றவங்களை உதவி செய்வதாக இருக்கலாம், இல்ல ஃபாஸ்டிங் நோன்பா இருக்கலாம். ஏதாவது ஒரு பலியில நம்ம
ஒரு ரொம்ப கைவீசி வந்து நம்ம ஜெபிக்கிறதுனா வந்து ஒரு பலி இருக்கணும். நம்ம வாழ்க்கையில ஒரு பலி, நம்ம ஜெபத்துல ஒரு பலி இருக்கணும். இது வந்து சாலமனின் வாழ்க்கையிலன்றது மட்டும் கிடையாது. இந்த பலி செலுத்துவதுன்ற ஒரு இது. நம்ம ஹன்னாவின் வாழ்க்கையிலும் அவங்க ஒரு பலி செலுத்துறாங்க. 1 சாலமன் 1வது அதிகாரத்துல அவங்க வந்து அவங்களோட முதல் தலைப்பிள்ளையை நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் எதுவும் தருவேன்லாம் ஒண்ணுமே சொல்லல. ஆனா அந்த ஒரு பலியின் முக்கியத்துவத்தை அவங்க தெரிஞ்சிருந்தாங்க. 1 சாலமன் 1வது அதிகாரத்துல அவங்க ஜெபிக்கும் போது என்ன சொல்றாங்க? ம், ஆம், ஆ, 11வது அதிகாரம் அவங்க ஒரு பலியை செலுத்துறாங்க. ஒரு 1 சாலமன் 1வது அதிகாரத்துல 1வது அதிகாரம் 11வது வசனம். ம், அவர் பொருத்தனை செய்து வேண்டிக் கொண்டது, படைகளின் ஆண்டவரே, நீர் உம் அடியாளாகிய என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கோர் ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகி உமக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவனது தலைமேல் சவர கத்தியே படாது. ஆமென். ஆமென். நம்ம சூழ்நிலைக்கு ஏற்றபடியான ஜெபமாகவும் இருக்கும். இந்த பலி அப்படின்றது நம்ம சுயநலமான பல நேரத்துல நம்ம சுயநலமான ஜெபங்களால நம்ம பல விஷயங்கள் நம்ம பல ஜெபங்கள் கேட்கப்படுவது கிடையாது. ஆண்டவர் எப்படி ஜெபிக்க சொல்றார்? நல்லா கவனிச்சு பாருங்க. பரலோகத்தில் இருக்கும் என் பிதாவே அப்படின்னு நான் ஜெபிக்க சொல்றாரு இல்ல. எங்கள் பிதாவே அப்படின்னு அவர் ஜெபிக்க சொல்றார். அப்ப நம்ம என்ன என்ன எப்படி ஜெபிக்கணும்? உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. உங்க குடும்பத்துல ஒரு ஒன்றிப்பு இல்லை அப்படின்னா எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்கள், இந்த பிரிவினையில் இருக்கின்ற குடும்பங்கள், எல்லா குடும்பங்களை வைத்து நான் வந்து ஜெபிக்கின்றேன். இல்ல உங்களால இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற அனைத்து குடும்பங்கள், ஏன்னா பிரிவினை இருக்கின்ற குடும்பங்கள், அவங்களோட வேதனை, என்னோட வேதனையும் சேர்த்து நான் வந்து உங்களுக்கு அர்ப்பணிக்கின்றேன். அங்க வந்து அது ஒரு பலி. அதை வந்து ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கும் போது அந்த வேதனை உங்களுக்கு தெரியும். அவங்க வேதனை உங்களுக்கும் புரியுது. அதை வைத்து நீங்க ஜெபிக்கும் போது அங்க ஆண்டவர் அது ஒரு என்ன சொல்லலாம், ஒரு சுயநலமற்ற ஜெபம். அதுல வந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நேரத்தில் அவர் ஆசீர்வதிப்பார். உங்க குழந்தை வந்து நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்பா இந்த மாதிரி ஞானம் யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஞானம் பொழியப்படட்டும் அப்படின்னு சொல்லி எல்லா குழந்தைங்களும் அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவருக்கு ஏற்றபடியான ஒரு ஜெபம் அது. ஆண்டவரோட பிடித்தமான ஒரு ஜெபம். புனித சென்ட் கேத்ரின் ஆஃப் சியன்னா அவங்க வந்து விண்ணக தந்தையோட ஒரு பேச்சுவார்த்தையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அற்புதமான ஒரு புத்தகம். அதுல ஆண்டவர் இயேசு பிதா அவங்களுக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வழி நடத்துதல். அவங்க ஒரு டாக்டர் ஆஃப் த சர்ச்னு சொல்லுவாங்க. அவங்களோட அவங்க வார்த்தைகள் திருச்சபையின் போதனையில் எடுக்கப்பட்டிருக்கின்றது. சிசிசி கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச், கேத்ரின் ஆஃப் சியன்னா அவங்களோட வார்த்தைகள், அவங்க சொன்ன போதனைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அவங்களுக்கு பிதா வெளிப்படுத்தின ஒரு விஷயம் அப்படின்றது தனித்துவமான சுயநலமான ஜெபங்கள் அல்ல. மற்றவங்களோட நம்ம வேதனைகளை நம்ம தனியாக நம்ம இந்த வேதனைகளை அனுபவிக்கல. பல இடத்துல பிபிலியத்துல சொல்ற விஷயங்கள், இது ஒரு முக்கியமான விஷயம். ஆண்டவர் வந்து நமக்கு வெளிப்படுத்துகின்ற விஷயம் இதுதான். இங்க வந்து இந்த இந்த உலகத்துல அனைவரும் இந்த வேதனையை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 1 பேதுரு 5வது அதிகாரத்துல 7வது வசனத்தை பாருங்க. அனைவரும் இந்த 1 பேதுரு 5வது அதிகாரத்துல 9வது வசனம் பாருங்க. இந்த மாதிரி துன்பங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் இது இந்த துன்பம் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு வெளிப்படுத்துறாங்க. அந்த வெளிப்படுத்துதலை பார்த்து நம்ம என்ன சிந்திக்கணும்? அவங்க அனைவருக்கும் நம்ம ஜெபிக்கணும். நம்ம தனித்துவமான ஒரு ஜெபம் கேட்கப்படணும் அவசியம் கிடையாது. வாசிக்கிறீங்களா? 1 பேதுரு 5வது அதிகாரத்துல 9வது வசனம். அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள். உலகெங்கிலும் உள்ள உங்கள் சகோதரர் சகோதரிகள் உங்களைப் போலவே துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? ஆமென். ஆமென். இந்த வேலை இல்ல, வேலை தேடிட்டு இருக்கேன். இந்த காலகட்டத்துல வேலை நிறைய பேருக்கு வந்து இல்ல. எந்த விதமான பிரச்சனையா இருக்கலாம், எந்த விதமான பிரச்சனையா இருக்கலாம். தனித்துவமா ஆண்டவரே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு. நம்மளை பத்தி சுயநலமான ஒரு ஜெபம் இல்ல. சாலமன்
எப்படி? இந்த மக்களுக்காக, இந்த மக்களை வழி நடத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால அவர் ஜெபிக்கின்றார். எல்லாரையும் அவருக்கு கொடுத்த ஒரு அழைத்துதலுக்கு ஏற்றபடியாக ஜெபிக்கின்றார். உங்க திருவுளத்துக்கு ஏற்றபடியாக நான் ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆண்டவரே. உங்க திருவுளமாக இருந்தா அது நடக்கட்டும். அப்ப நம்ம ஜெபம் உறுதியாக கேட்கப்படும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி. ஆனா உரிய காலத்தில், அவர் காலத்துக்காக நம்ம காத்து நிக்கிறதுக்கு அவரை நம்ம விசுவசிக்கின்றோம் அப்படின்னு சொன்னா, அவர் காலத்திற்கும் நம்ம காத்து நிற்பது நம்ம தயாரா இருக்கும். அது ஒரு விசுவாசத்தின் அடையாளம். அது விசுவாசத்தின் அடையாளம். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த காலத்துக்கும் நம்ம காத்து நிக்கிறது தயாரா இருக்கணும். பொறுமை இல்லாம நம்ம இருக்கக்கூடாது. நம்ம வெறுமையும் நம்ம வெளிப்படுத்தி நம்மளே சிறிதாக்கி நம்ம ஆண்டவரோட கிருபைக்காக நம்ம கிருபையை நாடி நம்ம உள்ளத்தை அர்ப்பணித்து ஆண்டவரை நன்றி சொல்லி நம்ம எல்லாரும் யாரெல்லாம் இந்த வேதனையோட போயிட்டு இருக்கிறாங்களோ அனைவருக்கும் சேர்த்து நம்ம ஜெபிக்கணும். அப்ப ஆண்டவரோட கிருபை நம்ம வாழ்க்கையில இறங்கும். மாற்றங்கள் படிப்படியாக நீங்க அந்த மாற்றங்களை பார்ப்பீங்க. உரிய நேரத்தில் அந்த மாற்றங்களை உங்களுக்கு ஆண்டவர் தருவார். கொஞ்ச நாள் சோதனைக்கு அப்புறம் அந்த 1 பேதுரு 5வது அதிகாரத்துல என்ன போட்டிருக்கு? சிறிது காலம் கொஞ்சம் சோதனைகளுக்கு அப்புறம் உடனடியாக ஒரு விடுதலை வரும்னு அதான் சொன்னேன். நல்லா கவனிச்சு பாருங்க. உடனடியாக அந்த விடுதலை வரும்ல, சிறிது காலம் நம்ம கஷ்டப்படுறதுக்கு அப்புறம் உறுதியாக நம்ம ஒரு மீட்பை நம்ம பெறுவோம். ஏசாயா 59வது அதிகாரத்துல 21வது வசனத்தை வாசிச்சு நம்ம அதோட முடிச்சுக்குவோம். எல்லாம் பிள்ளைகளுக்கு வழி நடத்த வேண்டிய ஒரு அவங்களோட அப்பா அம்மாவுக்கு அந்த ஒரு ஆண்டவரோட வழியை காட்டி தர வேண்டியது அவங்களோட பொறுப்பு. அந்த ஒரு சாட்சியாக நிற்க வேண்டியது அவங்களோட ஒரு பொறுப்பு. ஏசாயா 59வது அதிகாரத்துல 21வது வசனம் வாசிக்கிறீங்களா? அவர்களுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே, உன்மேல் இருக்கும் என் ஆவியும் உன் வாயில் நான் வைத்துள்ள என் வார்த்தைகளும் உன் வாய் நின்றும் உன் வழிமரபினர் வாய் நின்றும் வழி வரும் உன் தலைமுறையினர் வாய் நின்றும் இன்றும் என்றென்றும் நீங்கி விடாது என்கிறார் ஆண்டவர். ஆமேன். ஆமேன். அந்த உடன்படிக்கைக்கு ஏற்றபடியாக நம்ம செயல்படும் போது இது நடக்கும். நம்ம கீழ்ப்படியும் போது ஆண்டவர் மேல இருக்கின்ற அன்புல நம்ம இதை கீழ்ப்படியும் போது இதெல்லாம் பலியா செலுத்துவது நம்ம தயாரா இருக்கும் போது இதெல்லாம் நடக்கும். நம்ம உள்ளத்தை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இது உங்கள் கிருபையால் மட்டும்தான் இதெல்லாம் கூடும். ஆண்டவரே, எங்களை ஜெபிக்க தெரியல, என்ன எதற்காக ஜெபிக்கணும்னு கூட எங்களுக்கு தெரியாது. உங்களுடைய திருவுளத்துக்கு ஜோடியாக ஜெபிக்க, ஆவியானவரால் வழி நடத்தப்பட, சுயநலமற்ற ஜெபத்தை ஜெபிக்க, உங்க வார்த்தைக்கு ஏற்றபடியாக ஜெபிக்க, வெறுமையை புரிந்து கொண்டு இதுவரைக்கும் அனைத்து விஷயத்திலும் நீங்க நடத்தின அனைத்து விஷயத்திற்கும் நன்றியோட உள்ளத்தோட ஜெபிக்க எங்களுக்கு கிருபையை தாரும் ஆண்டவரே. ரத்தத்தால் எங்களை கழுவும், எங்களை தூய்மையாக்கும், எங்களை விடுதலை தாரும், அனைத்து கட்டுகளும் உடைக்கப்படட்டும். Bind and cast every unclean spirit, Father, in the mighty name of Jesus we pray. Amen. God bless you. Have a nice day.